எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் அப்போல்லாம் என்னையும் என் தம்பியும் குளிப்பாட்டுவார். பாத்ரூமில் அவரும் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டார், எங்களையும் ட்ரெஸ் போடாமல் தான் குளிப்பாட்டுவார். எங்கள் 2 பேருக்குமே ஆனால் நல்லா குளிக்க தெரியும், ஆனாலும் இவர் குளிப்பாட்டி விடுவார். பாத்ரூம் உள்ளே எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலு, அதுக்கப்புறம் தீர்ப்புளி, கிளிப்பு அதெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல நைட்டு போட்டு விட்டார்னா அதோட காலையில் தான் எடுக்க வைப்பார். இப்போ நடுவில் ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு ஏந்திருக்கணும்னா கூட அதை எழுப்பி விடணும். அவர் எழுப்பி விட்டு அவர் அதை எடுப்பார், போயிட்டு வந்துட்டு மறுபடியும் மாட்டி விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் தூங்கவும் விட மாட்டார். நைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிப்பார் வேற, காதில் மூக்கிலலாம் கண்ட மாதிரி அடிப்பார். அந்த இருட்டில் அவருக்கு எங்கெங்கெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் அடிப்பார். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ட்ரெஸ்ஸு போட்டு நான் படுத்ததே கிடையாது. அப்படியே போட்டு படுத்தாலும் கை கால் போடுறப்ப பார்த்திங்கன்னா உடம்பு மேலே கை போடுறப்ப துணி இப்படின்னு தொட்டு தொட்டு பார்ப்பார். அப்படி துணி இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிழிச்சிடுவார். யூரின் டெஸ்ட்டு இது வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து செக் பண்ணாங்க. அவங்க எடுத்து போட்டாங்க, 2 கோடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், பெட் மேலே படுக்க வச்சு அவர் வெயிட் ஃபுல்லாக முதுகு மேலே நிற்பார். அப்படியே திடீர்னு நல்லா தூங்கி நிற்கிறப்ப டக்குன்னு வயிற்றுல குத்துவார், காலால் மெதிப்பார். அந்த வயிறு வந்து அமுங்கி கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ளீடிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்புறக்கா படுக்க வச்சு. ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்தால் வந்து அம்மாவே வந்து சொல்லணும் இது தப்பு, இதை நம்ம கொண்டு வரணும். அவங்க உண்மையிலே நான் பொண்ணாக பார்த்துருந்து அவங்க வயிற்றில் தான் நான் பிறந்தவளாக இருந்திருந்தா. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னா ரொம்ப அடிப்பார், தாங்கவே முடியாது. நான் போயிட்டு அப்படியே நரகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், எனக்கு அந்த ஃபீல் அப்படி இருக்கும். இப்போ வரைக்குமே சரி, நான் ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துலலாம் அப்படியே வலிக்கும் ரொம்ப. எனக்கு பார்த்துட்டு இந்த காதாண்டை இந்த மூக்காண்டெல்லாம் வந்து அப்படியே கிழிஞ்சி அப்படி இருக்கும். நெஞ்சாண்டெல்லாம் அந்த மொனெல்லாம் வந்து அப்படியே கட் ஆகிடும். அவர் அப்படி பண்ணுவார், வாயெல்லாம் வச்சு பண்ணாங்களா. வீட்டிலே அடிக்கணுன்ற நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவனை அப்படியே அடிச்சிருக்கணுண்டி, அவனை அப்படியே வெட்டி இருக்கணுண்டின்னு வாளுங்க. உண்மையிலே கூச்சப்படலை, எல்லாம் போயிடுச்சே, கூச்சன்றதே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கூச்சப்பட்டு என்ன பிரயோஜனம். ஒரு பெண் குழந்தை 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் தொடர்ந்து தன்னை பெற்ற அப்பாவாலேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா. 15 வயசில் அந்த பெண் கர்ப்பமாகிறா. அந்த கரு அவளுக்கு கலைக்கப்பட்டுச்சு. இந்த இடத்துல அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்து தப்பை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருந்த தாய் தட்டி கேட்கல. ஏன்? அந்த பெண் குழந்தை அந்த நரகத்திலேருந்து அந்த கொடுமையிலேருந்து எப்போ வெளியில் வந்து சொன்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தண்டனை கிடைச்சுதா? அந்த பெண் குழந்தைக்கு வயசு இப்போ 18. அவளே அவள்களுக்கு கொடுத்த வாக்கு மூலம் கேளுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 7 வயசுலேருந்தே வந்து எனக்கு இந்த தப்பு எனக்கு நடக்குது, அப்யூஸ் நடக்குது. சின்ன வயசுலேருந்து வந்து நெஞ்சு இது பண்ணுறது, ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுல வந்து ரொம்ப இது பண்ணுறது. எப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலு, அதுக்கப்புறம் இது தீர்ப்புளி, கிளிப்பு அதெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல நைட்டு போட்டு விட்டார்னா அதோட காலையில் தான் எடுக்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடுவில் ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு ஏந்திருக்கணும்னா கூட அதை எழுப்பி விடணும். அவர் எழுப்பி விட்டு அவர் அதை எடுப்பார், போயிட்டு வந்துட்டு மறுபடியும் மாட்டி விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் தூங்கவும் விட மாட்டார். நைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிப்பார் வேற, கத்தணும், சவுண்டு ஒரு சின்ன சவுண்ட் இருந்தாலும் ரொம்ப அடி விழும். காதில் மூக்கிலலாம் கண்ட மாதிரி அடிப்பார். அந்த இருட்டில் அவருக்கு எங்கெங்கெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் அடிப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு விவரம் தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ட்ரெஸ்ஸு போட்டு நான் படுத்ததே கிடையாது. ட்ரெஸ்ஸு போடாமல் தான் படுப்பேன். அப்படியே நான் ட்ரெஸ் போட்டு அம்மா ஒரு நேரமாக அர்த்தராத்திரியில் ஏஞ்சி ட்ரெஸ் போடுங்க தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே போட்டு படுத்தாலும் கை கால் போடுறப்ப பார்த்திங்கன்னா உடம்பு மேலே கை போடுறப்ப துணி இப்படின்னு தொட்டு தொட்டு பார்ப்பார். அப்படி துணி இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிழிச்சிடுவார். எங்கள் அப்பாவுக்கு வந்து கிழிக்கிற வேலையாக இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு வந்து தைக்கிற வேலையாக இருக்கும். அதுவே வந்து அப்படியே இதுவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். டெய்லி நைட்டு நைட்டு மட்டும் இல்லை, லீவ் டைம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஆனாலே அவருக்கு தேவை வந்து நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும், இவர் கூப்பிட்டாலும் நம்ம போகணும். ஒரு அப்பா தன் மகள்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த பெண் சொல்கிறத கேட்கும்போது. ஈரக்குளம் நடுங்குது, ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குழந்தை பேசும்போது கேட்குறதுக்கு அப்படி தான் இருந்தது.
பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா ஒரு கேப் டிரைவராக இருந்திருக்காரு. அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. இந்த குடும்பத்தில் இந்த பெண்ணும் அவளோட தம்பியும் இருந்திருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. எது குட் டச், எது பேட் டச், இது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒன்று வீட்டில் யாராவது சொல்லிக் கொடுக்கணும். அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, ஏன் அப்பா, அண்ணன் கூட சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லை. அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளில் அது தப்புன்னே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இந்த பெண்ணும் அப்படி தான். அப்பா தொடுறது ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லி இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் அவங்க அம்மா தட்டி கேட்ட விதம் சரியே இல்லை. தான் பெத்த பெண்ணை தன் புருஷனே ஆனாலும் அவன் தொடக்கூடாத இடத்துல தொடுறான் அப்படின்னா அந்த தாய் ஆவேசமாக ஆக்ரோஷமாக இருந்திருக்கணும். அந்த திருமண உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வந்திருக்கணும். இப்படிப்பட்ட புருஷன் கூட வாழ்ந்து என்ன பண்ணுறது? ஆனால் இந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு தன் புருஷன் மேலே தான் மூர்க்கத்தனமான ஒரு பாசம் இருந்ததே ஒழிய தன் பெத்த மகள் மேலே கொஞ்சம் கூட பாசமோ கரிசனமோ இல்லை. அந்த குழந்தை இவ்வளோ பெரிய கொடுமைக்காகுதே, எப்படி அவங்க விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படியெல்லாம் ஒரு தாய் இருப்பாளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுமாரி ரொம்ப கண்டினியூவாக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வயசுக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா அதுக்கப்புறம் தான் வந்து என்னை ரொம்பவே கூப்பிட்றப்ப வரலன்னா பயங்கரமாக அடி விழும். அப்படியே ஒரு முறைக்கத்தை பார்த்தாலே நான் அழுதுருவேன். அப்படி இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டாருன்னா அதுக்கே அழுதுனே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். நைட்டு பகல் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அம்மா வீட்டில் இல்லைன்னா போதும் உடனே என்னை அப்படியே ரூம்லலாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துவார். ஒரு சைக்கிக் மனநிலையோட தன் தந்தை தன்கிட்ட நடந்த அந்த விஷயத்த அந்த பெண் சொல்லும்போது நம்மளால் கேட்கக்கூட முடியல. நம்ம கண்கள் வந்து கண்ணீராச்சு, அதை தான் சொல்லணும். ரொம்ப கொடுமை. இப்படியெல்லாம் நடக்குமான்னு கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது, அந்தளவு நடந்திருக்கான். ஆனால் அந்த குழந்தை வந்து அப்பையும் உங்கள் அப்பான்னு சொல்லி ஒரு கரிசனம் காட்டுறா பார்த்தீங்களா? அப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, ஆனாலும் எனக்குள்ளே அந்த என் அம்மா அப்பா இடத்த எனக்கு யார் தருவா, எனக்கு அம்மா அப்பா இல்லையே, அந்த இடத்த வேறு யாரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிறா பார்த்தீங்களா? அப்போது ஒரு நல்ல குழந்தைய கடவுள் கொடுத்தோம், அந்த பெற்றோருக்கு அதை தக்க வைக்க முடியல. ஒரு பெரிய கொடுமையை அந்த குழந்தைக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்புறம் என்னாச்சு, ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ரொம்ப எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறேன்னா அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவ் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ லீவ் அப்போல்லாம் என்னையும் தம்பியும் குளிப்பாட்டுவார் பாத்ரூமில். அவரும் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டார், எங்களையும் ட்ரெஸ் போடாமல் தான் குளிப்பாட்டுவார். எங்கள் 2 பேருக்குமே ஆனால் நல்லா குளிக்க தெரியும், ஆனாலும் இவர் குளிப்பாட்டி விடுவார். பாத்ரூம் உள்ளேலாம் கூட என்கிட்ட அது மாதிரிலாம் தப்பு பண்ணுவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் ஒரு அப்பா வந்து எதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து பார்க்கக்கூடாது, சின்ன வயசில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ஒரு பேரண்ட்ஸ்னாலே அது மாதிரி வச்சுருப்பாங்க. பொண்ணு வந்து இப்படி கட்டுப்பாட்டாக வளர்க்கணும், எதுவும் பார்க்கக்கூடாது, அவள் எதுவும் தப்பான ஒரு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நான் எல்லாமே தாண்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு பையனுக்கு எது இன்னும் நல்லாயிருக்கும், அவங்க கேரக்டர் எப்படி, அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் ஆம்பளைங்கனாலே இப்படி தான்ற ஒரு எனக்கு அந்த மைண்ட் தாட்டே வந்துருச்சு. பாய்ஸ்னாலே இப்படி கேவலமாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அம்மா அந்த யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க போல இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா வந்து அவங்களாம் யூரின் டெஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, செக் பண்ணாங்க, டேட் ஆகலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், பெட் மேலே படுக்க வச்சு அவர் வெயிட்டு ஃபுல்லாக முதுகு மேலே மாரி நிற்பார். அப்படியே திடீர்னு நல்லா தூங்கி நிற்கிறப்ப டக்குன்னு வயிற்றுல குத்துவார். திடீர்னு என்ன பண்ணார், குப்புறக்கா படுக்க வச்சு காலால் மெதிப்பார். அந்த வயிறு வந்து அமுங்கி கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீடிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது ஆகவே இல்லை. ரொம்ப பயம் வந்து அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டு வீட்டில் வாங்கிட்டு வந்து செக் பண்ணாங்க. யூரின் பிடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் போய் பிடிச்சிட்டு வந்தேன். பிடிச்சி கையில் கொடுத்தா அவங்க எடுத்து போட்டாங்க. 2 கோடு வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு புரியல என்னான்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்டி, என் பொண்ணு பக்கத்தில் படுக்க மாட்டேன்டி, இனிமேல் வந்து அவளை குளிப்பாட்ட மாட்டேன், இனிமேல் நீ ஏன் அவள் பக்கத்தில் படு, இனிமேல் நான் கை கூட அவன் மேலே எனக்கு படாது, இனிமேல் நான் அவளை அப்பா பொண்ணுன்ற இடத்துல நான் இனிமேல் வச்சுக்கிறேன், இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி அப்படிலாம் சொல்லி அம்மாவை ஒரு நார்மலாக கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் பப்பாளியாக கொடுப்பாங்க. நம்ம கூடயே வாழ்கிற சக மனிதர்கள் இப்படி ஒரு முகமூடி போட்டிருக்காங்க. அவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ பெண்களோ வந்து வெளியில் சொல்லும்போது தான் தெரியுது. இப்படிப்பட்டவங்க கூட தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம குடும்பத்து பெண் பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்குது
பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. அப்போது அந்த கருக்கழைப்பு மாத்திரையை போட்டு அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்படும் போது ஸ்கூலில் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்தையும். அப்போ தான் அந்த பெண்ணுக்கு அது தப்புன்றதே தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அப்பா தான் போய் கேட்டார் எல்லா மெடிக்கல்லையும். மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லாமல் தரமாட்டாங்க மோஸ்ட்லி வந்து இந்த கரு கலைக்கிற மாத்திரைலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த மாத்திரை வந்து எல்லா மெடிக்கல்லையும் கேட்டிருக்காங்க. எங்களால் அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு அம்மாவை வந்து சொல்ல வச்சாங்க. இந்தமாரி வந்து என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க, இப்போ இன்னொன்று வேறு எங்களுக்கு வயிற்றில் குழந்தை இருக்குது. ஸோ எங்களால் வந்து ஆல்ரெடி 2 பசங்களும் கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் நல்லா மெச்சூராக வளர்ந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களால் வந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு இதுவும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கரு கலைக்கணும், கொஞ்சம் தயவு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டு போனால் போதுன்ட்டு மாத்திரையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே நல்லா வந்து அந்த மாத்திரை போனோன்னா வந்து நம்ம உடம்புல நல்லா தெம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நிறைய நட்ஸு, பழம், காய்கறி ஐட்டம் இதுமாரி எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்போ தான் நான் முதல்ல எல்லா இதுவும் பார்த்தேனே. இந்த அளவுக்கு அப்போ தான் கடன் வாங்கி வந்து எனக்கு அத்தனை பொருளையும் கொடுத்து என்னை நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஊட்டம் வந்த உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த மாத்திரை போட வச்சாங்க. போட்டுட்டு அதுவும் அது எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ தான் 10th பப்ளிக் எக்ஸாமில் தான் வந்து நான் அந்த ப்ரெக்னென்ட்டே ஆனது. அப்போ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கரு கலைச்சிட்டு மாத்திரை போட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். போய் எக்ஸாம் எழுத முடியாமல் எழுதினேன். எப்படின்னா பேண்டிஸில் வந்து ஒரு 4-5 பேடு கிட்ட வச்சு போய் எக்ஸாம் எழுத முடியாமல் எழுதி அதுலேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். பாதிக்கப்பட்ட பெண் மனசளவில் ஒரு பக்கம் ஒரு ட்ராமா, ஒரு டிப்ரெஷன், என்ன நடக்குது, ஏன் இப்படி அப்படிங்கிறத தாண்டி உடல் அளவில் அவள் சந்தித்த உபாதைகள் ஜாஸ்தி. உடல் அளவில் அவங்க அப்பாவே அவளுக்கு பண்ண கொடுமையெல்லாம் அவள் சொல்லும்போது, மாத்திரைலாம் போட்ட பிறகு கருலாம் கலைஞ்சிருச்சு. முடியல, 2-3 நாளாக முடியாமல் படுத்த படுக்கையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மருமகன் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மருமகன் வந்து கை உள்ளே விடுறது, ப்ரெஸ் பண்ணுறது, என்னால் சுத்தமாக தெம்பே இல்லை. என்னோடய நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இது மொனை கூட வந்து கட்டாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்னை வந்து ஃபுல்லாக உடம்புல முக்கால்வாசி பார்த்தோன்னா தழும்பு இல்லாத இடமாவே இருக்காது, ஃபுல்லாக தழும்பாக இருக்கும். நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட இப்போ வந்து அப்பா இப்படி பண்ணுறாருன்னா இப்போ அதுமாரி பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு அவர் விட்டு நான் நவுந்து வந்துட்டேனாலே அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இதுமாரி பண்ணாருமா, அப்பா இதுமாரி செய்கிறாருமா அப்படின்னு சொல்லுவேன். சொல்கிறப்ப அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எதுவும் சொல்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. 2-3 தடவை கூட இல்லை, ஒரு 5-6 தடவைக்கு மேலே கூட அம்மா ஏன் முன்னாடி அப்பாவை திட்டிருக்கிறாரு. ஆனால் நான் கேட்பேன், ஏம்மா இது யார்கிட்ட சொல்லுமா. எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பா யாருக்கு பயப்படுவாருன்னா எங்கள் பெரிய பெரியப்பாக்கும் எங்கள் பெரிய பெரியப்பாவோட பையனுக்கும் தான் பயப்படுவாங்க. அதனால் அம்மா அண்ணங்கிட்ட சொல்லுமா, இல்லை பெரியப்பா கிட்ட சொல்லுமான்னு சொல்லுவேன். இல்லைடா அவர் சொன்னாலே திரிஞ்சிருவார், அதுக்கே சொன்னால் திரிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லியே இது பண்ணாங்க. நான் எப்படி எனக்கு இது வெளியே சொல்லணும், ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்தால் வந்து அம்மாவே வந்து சொல்லணும் இது தப்பு, இதை நம்ம கொண்டு வரணும். அவங்க உண்மையிலே நான் பொண்ணாக பார்த்துருந்து அவங்க வயிற்றில் தான் நான் பிறந்தவளாக இருந்திருந்தா என்னை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கணும். என்னை உள்ளேயே இன்னும் வச்சு அவர்கிட்டயே என்னை விட்டதுனால என்னால் வந்து எப்படி இதை வந்து சொன்னேன், யாருமே சொல்லித்தரல. அப்புறம் ஃப்ரெண்டுங்க தான் எனக்கு எல்லாம் சொன்னாலுங்க. என்னால் நான் ஒரு நாள் அழுதுட்டேன், என்னால் முடியலடி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, வா நம்ம போய் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லலாம் வாடின்னு. அப்போ கூட இழுத்தாளுங்க, தரன்னு என்னை ஈத்துன்னு வந்தாளுங்க ஸ்டாஃப் ரூம்க்கு. அப்புறம் ஃப்ரெண்டுங்க சொன்னேன், இதுமாரி அவங்க அப்பா இதுமாரிலாம் பண்ணுறாங்களாம் மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் போங்க அப்படின்னு மிஸ் வந்து அமுச்சு விட்டாங்க பசங்களை. அமுச்சுட்டு அப்புறம் என்னை கேட்டாங்க. என்னோட சின்ன வயசுலேருந்து 11th நான் இப்போ 16 வரைக்குமே எனக்கு பண்ணதெல்லாம் சொல்கிறதுக்கே என்னோடய என்கொயரியே பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு மேலே ஆச்சு நான் நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு. டெய்லியுமே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்படின்னா நார்மலாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவார். குடிச்சிட்டு வந்தால் சுத்தம் என்னை வந்து அப்படியே நான் போயிட்டு அப்படியே நரகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் அப்படி இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். நார்மலாக இருந்தால் கூட சரி சும்மா அடித்தாருன்னா அங்கங்கே ரத்தம் வந்துடும், சரி அழுதுட்டு இதுவாகிடுவோம். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னா ரொம்ப அடிப்பார், தாங்கவே முடியாது. எனக்கு பார்த்துட்டு இந்த காதாண்டை இந்த மூக்காண்டெல்லாம் வந்து அப்படியே கிழிஞ்சி
அப்படி இருக்கும். நெஞ்சாண்டெல்லாம் அந்த அந்த மொனெல்லாம் வந்து அப்படியே கட் ஆகிடும். அவர் அப்படி பண்ணுவார், வாயெல்லாம் வச்சு ரொம்ப பண்ணுவார். என்னால் எப்படி சொல்கிறது முடியாது. அப்படியே ஆயில்மெண்ட்டு எண்ணெய்லாம் வச்சு அதை அப்படியே ஆற்றி அப்படி இருக்கும். ரொம்ப இப்போ வரைக்குமே சரி, நான் ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துலலாம் அப்படியே வலிக்கும் ரொம்ப. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த தைரியத்தில் இந்த பொண்ணு போய் கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறா. அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறமா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அதுக்கப்புறம் வழக்கு பதியப்பட்டு இவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி அடித்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்களா, நீ என்கிட்ட சொல்லிட்டேன்ற விஷயத்தையும் காட்டிக்காத, ஆஸ் யூஷுவல் நீ எப்படி போயிட்டு வந்தியோ அதே மாதிரி இரு, எக்காரணம் கொண்டு நான் இதுமாதிரி சொல்லிட்டேன்ற விஷயம் சொல்லாத, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் சொல்ல. தம்பிக்கிட்ட கூட இது கொண்டு தம்பி கூட நான் சொல்லலை. அப்புறம் சைல்ட் லைனை வர வச்சாங்க. சைல்ட் லைன் வந்து அவங்க இன்னும் ஒரு 2 மணி நேரம் விசாரித்தாங்க, எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே எனக்கு புதுசு வேறையா, போனதும் கிடையாது. அதனால் பார்த்தோன்னே பயந்து மாற்றி சொல்லிடுவேன், எனக்கு எங்கள் அப்பா அம்மா வேணும்னு சொல்கிற போகிறேன்ட்டு என்னை வந்து வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. திடீர்னு மாற்றி சொன்னானே இதை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு போயிடலாம், இன்றைக்கி நைட்டும் அவள் கஷ்டப்படுவா, அதுக்குள்ளே இவளை வந்து நம்ம வெளியே கூப்பிட்டு வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா பசங்களையுமே ஸ்கூல் பசங்களை உடனே பெல் அடித்து லீவ் வீட்டுக்கு போங்கன்னு அமுச்சு விட்டு, ஆஃப் டேவே வீட்டுக்கு போங்கன்னு அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டு எல்லா பசங்களும் போயிட்ட பிறகு தான் அந்த கிளாஸ் ரூம்லேருந்தே வெளியே வர வச்சாங்க. மிஸ்ஸு, சைல்ட் லைன்லேருந்து வந்தவங்க எல்லாருமே என்னை அப்போ தான் வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. உடனே கேப் புக் பண்ணாங்க. கேபில் போனோம். போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் 2-3 மணி நேரம் வெளியே தான் உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க, அம்மா நம்பர் கொடுன்னாங்க. அம்மா நம்பர் கொடுத்தேன். பொண்ணு இதுமாரி வந்து ஸ்கூல் முடித்த உடனே மாலுக்கு போயிருக்கா. போயிட்டு பசங்களோட போய் கால் எக்ஸிஸ்டரில் மாட்டிக்கிட்டு ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்ட்டாங்க. பெண்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான சில சுபாவங்கள்லாம் கொஞ்சமாவது கண்டிப்பாக இருக்கும், கூச்சம், வெட்கம், இதெல்லாம். பட் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசும்போது அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி கடகடான்னு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு காரணம் என்னென்னா, அவள் முதல்ல அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா, அப்புறம் டீச்சர்ஸ் கிட்ட, அப்புறம் ஹெட் மாஸ்டர் கிட்ட, அப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் அவள் இருந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும், இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த குழந்தை தன்னையே செதுக்கி தைரியமாக்கிக்கிட்டா. பொறுமையாக தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவை தான் கேட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் அம்மா உங்கள் பொண்ணு என்ன பண்ணாங்க கேட்டப்போ அம்மா தெரியாதுன்னாங்க. ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க. தெரியலன்னு ரொம்ப சொன்னோடனே அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு ரொம்ப அடித்தாங்க. சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை, அந்த வார்த்தைலாம் சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ரைட்டர் மேம் ரூமில் தான் அடித்தது, எல்லாம் விசாரணை பண்ணது. அப்போ கேட்டுனுக்கிறப்ப அப்பாவுக்கும் அடி விழுந்துது. ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் இதுமாரி லாஸ்ட்டாக அப்பா ஆமாம் என் பொண்ணை நான் பண்ணேன் அப்படின்னு அப்பா ஒத்துக்கிட்ட பிறகு தான் அம்மா அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் ரொம்ப திட்டினாங்க, அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அடித்து ஒரு நார்மலாக அவங்க ஆகிட்ட பிறகு தான் என்னை அந்த ரூம்லேருந்தே வெளியே வர வச்சாங்க. நான் ஒரு பக்கம் அழுதுன்னு இருந்தேன் உட்காந்து. அப்பா அம்மா அடிச்சுன்னு அம்மா வர தெரியாதுன்னாங்களா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து கண்ணால் பார்த்தவங்களே தெரியாதுன்னு இப்படி போய் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீ இவங்களை வேணும் அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை, இனிமேல் எனக்கு யாரும் வேணான்ட்டு கத்தி நான் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி அடித்து உண்மைகளெல்லாம் எழுதி வாங்கினாலும் கூட கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க பெயில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கிறா. காவல்துறையில் விசாரணையில் அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி வாக்குமூலமெல்லாம் வாங்கி அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள பிடிச்சி புழல் சிறையில் போடுறாங்க. இந்த பெண் குழந்தை அரசு விடுதியில் சேர்க்கப்படுறா. பெயிலில் வந்த அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தைய பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை கரைக்க பார்க்குறாங்க. கொரோனா டயத்தில் இந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வச்சு அவள் காலில் விழுந்து அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி, அதாவது எங்கள் அப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணலை, நான் தான் லவ் பண்ணேன், என் லவ்வுக்காக நானே என்னை அப்படி பண்ணிக்கிட்டேன், எங்கள் அப்பா மேலே நான் பொய்யா புகார் சொன்னேன்னு சொல்லி இவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய தப்பையும் பண்ணிட்டு தான் பெற்ற பிள்ளைக்கிட்டேயே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு இந்த தப்பெல்லாம் நீயே தான் பண்ணேன்னு அவ தலை மேலே சுமத்தி அவளையே அதை கோர்ட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? எனக்கு எக்ஸாம் இருக்குது மேம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது மேம், என்னை கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு அழுதுனே கேட்டேன். அப்புறம் அவங்க உடனே பக்கத்தில் எந்த ஹாஸ்டலுக்கு இதுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க.
சேர்த்து விட்டு அங்கேருந்து உள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது, இதுவும் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது உள்ளேயே. புதுசாக இருந்துச்சு. நான்லாம் படத்தில் எப்படி பார்ப்பேன்னா, ஹாஸ்டல்னால் ஒரு ரூம் இருக்கும், 2 பெட்டு இருக்கும், அதில் வந்து 2 பேர், ஒரு ரூம்லனா 2 பேர், டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அப்படியே அப்படியே கச்ச 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 கச்சன்னு லைன். உள்ளே ஒரு நடுவில் மட்டும்தான் வழி, அப்படியே ஃபுல்லாக அப்படியே உருண்டு பிறண்டு அப்படியே ஒட்டி ஒட்டி ஒட்டிட்டு படுத்துருந்தேன். அந்த கொசு மூஞ்சி ஃபுல்லாக கடிச்சுனுக்குது. அப்படியே அந்த பொண்ணு பசங்களாம் தூங்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு. ஏன் நீங்கள் டெய்லியும் அழுறீங்க அப்படின்னு கேட்பாங்க பசங்க. ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்வேன். அப்புறம் கம்முன்னு இருந்துருவாளுங்க. சாப்பாடுலாம் வெந்தும் வேகாததுமா, அப்படியே தண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் மஞ்சத்தூள் கொட்டி நறுக்கி வச்ச அந்த காய்கறி எல்லாம் கொட்டி அப்படியே கலக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஃபுட்டெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டம்ளர் கூட கிடையாது மேம், உண்மையிலே அந்த டம்ளர் கூட கிடையாது அந்த ரிமாண்ட் உள்ள. தட்டு தான் எல்லாத்துக்குமே. காலையில் பாத்ரூமே அப்படியே வந்து பாத்ரூம் மாதிரியே இருக்காது. டாய்லெட்லாம் உடஞ்சிருக்கும். உள்ளே அப்படியே குளிக்கிற இடம் பார்த்திங்கன்னா க்ளீனுன்ற அந்த ஒரு இதுவே இருக்காது. ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வரும். அந்த பைப் வந்து டேப் கிடையாது, டைரெக்டாக ஒரு பைப் இருக்கும். அப்படியே எடுத்து இப்படி குடிக்க கூட முடியாது. ஃபுல்லாக உப்பு தண்ணி, ஃபுல்லாக அப்படியே வாயில் வச்சாலே அப்படி ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக உப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த தண்ணி. கொரோனா அப்போ நான் வேறு ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. சென்னையில் வந்தால் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன்ற இடம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என் தம்பி சொல்லிட்டான் நான் இருக்கிற இடத்த. அதனால் அவனுக்கு தெரிஞ்சதுனால இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பேசுறது, ஃபாதர்கிட்டே பேசி என்னை ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வீட்டில் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது அப்பா இருக்காருன்ட்டு. உள்ளே போகிறேன், கரெக்டாக வீட்டு உள்ளே போகிறேன், அப்பா இருக்கார் உள்ளே. ஐயோ, எனக்கு அப்படியே வாசலை விட்டு உள்ளே போக தோணலை. வெளியே தான் வாமான்னு கூப்பிட்டுருந்தாங்க, போவே இல்லை, வெளியே நின்றுட்டுனா. அப்புறம் வான்னு ரொம்ப ஹவுஸ் ஓனர்லாம் வேறு வந்துட்டாங்களா. என் அம்மா உடனே இதான் எங்கள் பொண்ணு அப்படின்னு. வணக்கம்மா அப்படின்னு. என்னம்மா பண்ணேன்னா, படிச்சுன்னு இருக்கிறேம்மா, பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன். அப்படி சரிம்மான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி ஹவுஸ் ஓனர் இருந்ததுனால உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே டக்குன்னு கதவு சாத்திட்டு, அம்மா கதவு சாத்திட்டு டக்குன்னு அப்பா என்ன பண்ணார், காலில் விழுந்துட்டேன். வந்துட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் இந்தமாதிரி பண்ண மாட்டேன்டா, நான் திருந்திட்டேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அழுதாரு. அம்மா நான் இதுக்கு தாம்மா சொன்னேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லைன்னா, நான் உங்ககிட்ட இந்த ஒரு பொய் தான் இல்லை, நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுடா, அப்பா இருந்தாருன்னு சொன்னேன், நீ வந்திருக்க மாட்டேன்ட்டு தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் பண்ணதெல்லாம் நானே என் கையால் நானே பண்ணிக்கினேன், நானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னால் கோர்ட்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள்? அவங்க நம்புவாங்களா? ஃபஸ்ட்டு நானே எல்லாமே பண்ணிக்கினேன்னா அது எப்படி நம்புவாங்க? கேட்பாங்க, நம்ம குடும்பம் நம்ம ஒன்றும் சேர வேணாமா, இது இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, அங்கே போயில என்னால் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னுவேன். இதை வந்து நானே பண்ணிக்கிட்டேன், எல்லாமே நானே, இது வந்து என் கையை நானே விட்டேன், நானே வந்து ப்ரெஸ் பண்ணுவேன், நானே இதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லு. அப்படி இல்லைன்னா அப்படி சொல்லு, அப்படி இல்லைன்னா அது மீறி கேட்டாங்கன்னா, இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையனோட தான் இதெல்லாம் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து பண்ணின்னு ரொம்ப சொல்கிறாங்க, அந்த கோவத்தில் தான் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா அம்மாவோட இருக்கணும், தம்பியும் அக்கா வாபஸ் வாங்கக்கா, தம்பி வாயிலே வந்துருச்சு அந்த வார்த்தை. அவனுக்கு தெரியவே தெரியாத விஷயம். நான் வந்து அம்மா அப்பா வந்து அவனை வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களோட இருன்ற அளவுக்கு அவனை அந்த அளவு பாசம் காமிச்சதுக்கதும் அவன் வாயிலேருந்தே வந்துருச்சு, அக்கா வாபஸ் வாங்கிடுக்கா, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அவனே சொல்லிட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இவனே இப்படி சொல்கிறானேன்ட்டு. எனக்கு கடைசியில் வந்து வாபஸ் வாங்கிடலாம் போ, இதுக்கு மேலாம் வேணாம், நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியோடய இருக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு எனக்கு. இந்த வழக்கு வந்தப்போ தொடர்ந்து கொரோனாவும் வந்திருக்கு. ஸோ அந்த டைமு எதுவுமே இயங்கலை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வழக்கும் நிலுவையில் இருந்திருக்கு. இந்த பெண்ணும் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க 12th எக்ஸாமையும் இந்த பொண்ணு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க சேர்ந்திருக்காங்க. கொரோனாவை சாக்கு வச்சு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு முறை எக்ஸாம் எழுதிட்டு இந்த பெண் ரிட்டன் வந்து பஸ்ஸில் வரும்போது வீட்டுக்கு வரதுக்குள்ளே மிட்நைட்டில் 1:30 மணிக்கு குழந்தைகள் நல ஆர்வலர் இந்த மாதிரி போக்சோ வழக்குகளை சந்தித்து குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு திருப்பி கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற கன்யாபாபு அப்படிங்கிறவங்க பெரும் முயற்சி எடுத்து இந்த குழந்தைய மீட்டு அவங்க அந்த குழந்தைக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்தது அக்கிரமம் அநியாயம்னு சொல்லி அவங்களோட முயற்சியின் பேரில் இந்த பெண்ணை அவங்க கஸ்டடியில் வச்சு அதுக்கப்புறமா இவங்க அப்பா அம்மாவுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் மேம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட காரில் உட்கார வச்சு என்ன எல்லாம் கேட்டாங்க. காரில் எல்லா விஷயமும் சொன்னேன். இதுமாரி நான் பிரெயின் வாஷ் பண்ணதும் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணவே கூடாது, இவங்க பண்ண தப்பு, நம்மளை வந்து கூட்டு போகல, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து வாபஸ் வாங்கணுன்ற அளவுக்கு எனக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோவம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சொல்லியே ஆகணும், இதை வந்து விடவே கூடாது, இவங்களை விடவே கூடாது, போயே ஆகணும், அவங்க உள்ளே போயே ஆகணுன்ட்டு. அப்பாவுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அம்மாவுக்கு வந்து ஆயுள் தண்டனை எனக்கு தெரிஞ்சு அதான் கொடுத்துருக்காங்க. அது கூட தீர்ப்பு வந்தது கூட எனக்கு தெரியாது கோர்ட்டில். ஆனால் எல்லாமே சொல்லிட்டேன். கோர்ட்டில் வந்து அம்மா கூட உக்காந்துருந்தாங்க, கன்னியாமாவும் கூட உக்காந்து கை பிடிச்சின்னு இப்படி தான் கை பிடிச்சின்னு உக்காந்துன்னுக்குறோம். வீடியோ காலில் என்கிட்ட பேசுகிறாங்க. சைடில் வக்கீலும் வேறு என்கிட்ட ஏதோ கொஷின் கேட்குறாரு போலுக்கு. அது வந்து வக்கீல் ஜட்ஜுக்கிட்ட சொல்லி ஜட்ஜ் அம்மா வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க. நான் அதுமாரி எல்லாமே சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஓப்பனாகவே சொன்னேன். எப்படிலாம் அவர் பண்ணாரோ அது எல்லாமே அப்படியே ஓப்பனாக பேசிட்டேன். எல்லாம் வந்து ஹாஸ்டல்லே கற்றுக்கிட்டேன் அதுக்கு மீனிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு, அதனால் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசினா அப்படியே நான் ஓப்பனாக சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணார், இப்படி செஞ்சார், என்ன இப்படி பண்ணார், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், எல்லாமே ஓப்பனாக சொன்னேன். உண்மையிலே கூச்சப்படலை, எல்லாம் போயிடுச்சே, கூச்சன்றதே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கூச்சப்பட்டு என்ன பிரயோஜனம், எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னாங்க. தேங்க்ஸ் மேம் அப்படின்னு. இது அப்புறம் சொன்னாங்க, இதுமாரி வந்து உனக்கு நிதி உதவி வந்து 5 லட்சம் தரோம் அப்படின்னாங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அழுறேன், என்ன அறியாமலே அழுறேன். அவ்வளோ கோவமாக அங்கே ஆதங்கத்தில் பேசிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகிறப்போ அழுதுருந்தேன். பாதிக்கப்பட்ட இந்த பெண் குழந்தையோட தாய் ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கே லாயக்கு இல்லை. ஆனால் கன்யாபாபு மாதிரியான பெண்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த பெண் குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகிருக்கும்? இவங்கள மாதிரியான பெண் தேவதைகள் தான் இன்றைக்கி பல குழந்தைகளோட நல்வாழ்வுக்கு உண்மையிலேயே ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணுக்கும் கன்யாபாபுக்கும் இருக்கிற பாண்டிங் உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் அக்யூஸ்டு. பட் இந்த கேஸில் இந்த குழந்தைய நான் ரெஸ்கியூ பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 இருக்கும் மிட் நைட்டு. எனக்கு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த கேஸோட தன்மையை சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து இப்போ அக்யூஸ்டு கிட்டேயே கஸ்டடி இருக்குது. இந்த மாதிரி கேசஸில் அக்யூஸ் கிட்ட வந்து குழந்தையோட கஸ்டடி இருக்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த குழந்தை வந்து கஸ்டடி அங்கே போயிடுது. அத்தாரிட்டிஸ்க்கு இது வந்து தெரியாமல் இருக்குது இந்த விஷயம். அப்போ ஒரு 1:30க்கு வந்து இந்த குழந்தைய வந்து நாங்கள் வந்து மீட் எடுத்து திருப்பியும் அத்தாரிட்டிஸ்கிட்டேயே நாங்கள் இந்த குழந்தைய வந்து ஒப்படைச்சு இது இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை இந்த அப்பா அம்மா கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நம்ம கொண்டு வரும். ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிவிட்டு வித் த சப்போர்ட் ஆஃப் CWC அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை நாங்கள் இன்டர்வென்ட் பண்ணோம். நாங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து மோரல் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். நாங்கள் அந்த மென்டல் சப்போர்ட் கொடுத்து, உனக்கு இல்லை இது மாதிரி நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது, உனக்கு நடந்திருக்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயம், அதனால நீ வந்து இதை வந்து உண்மையாக பேசலாம், தைரியமாக சொல்லலாம், யார்கிட்ட இருந்தும் உனக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராது, நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கையை பிடிச்சி நாங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு நாங்கள் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து ஜட்ஜு முன்னாடி அந்த ஒரு தைரியம் கொடுத்தோடனே குழந்தை ரொம்ப அழகாக சொன்னால் ஜட்ஜும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மனதளவில் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இது வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நார்மலாக ரேப்புங்கிறதே ஒரு கொடுமையான விஷயம் தான். ஆனால் இதுலேயும் வந்து இது வந்து கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயம். கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கப்பட்ட ஒரு வழக்குனா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாளில் விசாரணையெல்லாம் முடிஞ்சு 21 நாளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2 அப்பா அம்மா 2 பேருக்குமே தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பாக்ஸோ சட்டத்தில் வந்து 3 மாதத்தில் முடிக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஆனால் இந்த கேஸ் தான் ஒரு மைல்ஸ்டோன் சொல்லலாம். ரொம்ப குயிக்காக நிஜமாகவே முடித்த கேஸு தமிழ்நாட்டில். அதுவும் நம்ம சென்னை பாக்ஸோ நீதிமன்றம் வந்து இந்த கேஸில் 3 நாளில் விசாரணையை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் ஒரு வாரம் போட்டாங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 டேஸில் வந்து இந்த கேஸே முடிஞ்சு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. 21 நாளுக்குள்ளே ஒரு கேஸ் முடிகிறதுன்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இது நடந்த ஒரு முதல் கேஸாக நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து வெளியில் வரவே இல்லை. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது குடும்பத்தில் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, அண்ணன், தம்பி, தாத்தா யாரை நம்பியும் பெண் குழந்தைகளை விடாதீங்க. ஆண் குழந்தைகளும் இந்த துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் கிராஃப்
அதிகபட்சம்னு பார்த்தா பெண் குழந்தைகள் தான். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தாயே பல இடங்களில் கொடுக்கறதில்ல. அந்த இடத்துல முடிவு அந்த குழந்தைங்க தான் தைரியமாக அது தப்பு அப்படின்னு தெரியும் போது வெளியில் வரணும். ஸ்கூலில் போய் சொல்லலாம், டீச்சர்ஸ் கிட்ட, அண்ட் பக்கத்து வீட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க நல்ல மனசு இருக்கிறவங்க அந்த குழந்தைங்கள காப்பாற்றுவாங்க. இந்த பொண்ணுக்குமே 15 வயசில் தான் குட் டச் பர்ட் டச்னா என்னன்னே தெரிஞ்சிருக்கு. ஸ்கூலில் வந்து ஒரு முறை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஒருத்தங்க ஸ்பீச் கொடுக்கும்போது தான் அப்போ தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லையும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய செக்ஷுவல் எஜுகேஷன் சார்ந்த விழிப்புணர்வை சின்ன வயசுலேருந்து கம்பல்சரி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம விழிப்புணர்வை கொடுத்தே ஆகணும். எப்படின்னா இப்போ வந்து வீட்டிலே அப்பா அம்மான்றது வந்து வெளியே நடக்கிற பிரச்சனையை வந்து அப்பா அம்மா கிட்ட சொன்னதான் அப்பா அம்மா நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுப்பாங்கன்னு பேர். உள்ளேயே வீட்டு உள்ளே இருக்கிற அப்பா அம்மாங்களே இப்படி இருந்தாங்கன்னா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சில பசங்க அந்த விவரம் கூட எல்லாமே என்ன மாதிரி இருக்குது. எத்தனோ குழந்தைங்க இருக்குது. அப்படி இருக்க மாதிரி இருந்தால் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வரணும். அப்படி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணாங்களா வீட்டிலே அடிக்கணுன்ற. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவனை அப்படியே அடிச்சிருக்கணுண்டி, அவனை அப்படியே வெட்டி இருக்கணுண்டின்னு வாளுங்க. எனக்கு அப்போல்லாம் தைரியம்லாம் வந்ததே கிடையாது. அதனால் இதுமாரி நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா அவன் பண்ணுறான்னா அவனை அப்படியே ஸ்பாட்லேயே அடித்து சாவச்சிருங்கன்ற. உசுரோடே வச்சுருக்காதீங்க. அப்படி இல்லைன்னா வெளியே மிஸ்ஸு மூலியமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு மூலியமாவோ இல்லை அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அதுமாரி யார் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உடனே போய் சொல்லிவிடுங்க. மேலே சும்மா கை வச்சா கூட போய் சொல்லிவிடுங்க. சொல்லி இது எப்படி வெளியே கொண்டு வரணும், இது எப்படி இது பண்ணணும். மோஸ்ட்லி போல்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ணது தப்புன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்புன்றது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா 10th வந்து தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் தப்புன்றது அது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் என்னான்னு கூட தெரியும். ஆனால் வலிக்குது, எனக்கு பொறுத்த வரைக்கும் வலிக்குது. அது மட்டும் தான் தெரியும். இதை விட்டு மீண்டு வரணுன்னா எல்லாம் வந்து மேலே வச்சா எந்தெந்த இடம் வச்சா தப்புன்றது வந்து ஒரு அப்பா அம்மானாலே சொல்லணும். வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே சொல்லணும். இது மாதிரி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டு. அப்பத்துலேருந்தே சொல்லி அந்த குழந்தைய வளர்த்தாதான் வந்து இது தப்புன்னே தெரியும். அப்போ வந்து சொன்னாங்க. எனக்கு விவரம் ஆனால் அப்போ இல்லை. எனக்கு வந்து 10th தான் வந்து சொன்னாங்க. 10th எனக்கு தெரிஞ்சு 10th தான் வந்து சொன்னாங்க. குட் டச் பேட் டச்லாம் அது அவங்க அப்படியே நடிச்சே காட்டுவாங்க. இங்கே வரைக்கும் தொட்டால் தான் குட் டச், இங்கெல்லாம் வச்சாங்கன்னா பேட் டச் அப்படிலாம் சொல்லி அப்போல்லாம் ஆக்ஷனோட பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம அப்பாவும் இப்படி தானே பண்ணாங்க அப்படின்னு யோசிப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி சொல்லணும்னு நானே பண்ணி ஃப்ரெண்டு மூலயமா என்னை இழுத்துன்னு வந்து மிஸ் வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டது. எங்கள் அப்பாவே நான் முழுசாக பார்த்துட்டேன். அதனால் வந்து எனக்கு கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைங்கனாலே இப்படி தான், இவனுங்க இப்படி தான் ஒரு அப்படியே கொடூரமாக இப்படி தான் பண்ணுவானுங்க, இப்படி தான் செய்வானுங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு அந்த மைண்டில் அப்படியே இதுவாகிடுச்சு. அதனாலே அவ்வளோவா நான் வந்து பேசுவேன், பாய்ஸ் கிட்ட பேசுவேன். இன்னும் எனக்கு இது வேணும், எனக்கு இது எனக்கு இது இப்போ ஹோம்ஒர்க் வேணும், எனக்கு எதாவது செஞ்சால் ஹெல்ப்புக்கு மட்டும் போவேன். மற்றபடி வேறு எதுக்குமே நான் பேச மாட்டேன். அன்றைக்கி ராத்திரி கன்யாபாபு மட்டும் இந்த பெண் குழந்தைய மீட் எடுக்கலை, அவங்க கஸ்டடியில் கொண்டு வரல அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணி இன்றைக்கி அவங்க ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கஷ்டம் நடந்தாலும் ஏதோ பெருசாக நான் தான் இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்டேன், எனக்கு தான் இவ்வளோ பெரிய துன்பம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இந்த பெண் குழந்தை பேசுகிறத கேட்டிங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா நடக்கக்கூடாத ஒரு பெரிய கொடூரம் நடந்தாலும் இந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக பேசுகிறா. அவள் மனசில் இருக்குது அவ்வளோ வலி, அவ்வளோ ஏக்கம் இருக்குது. அழுது கண்ணில் கண்ணீரே வற்றி போச்சு. ஆனால் கூட அவள் இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு தன்னோட மனசை தைரியமாக அவள் மாற்றிருக்கா. வாழ்க்கையோட போராடுறா. நான் வாழணும், நான் படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த ஒரு நேர்மறையான எண்ணங்கள் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் போராடி அதை மீட்டு அந்த ட்ராமா, அந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு அதிகமாகவே இருந்திருக்கணும். ஆனால் அவள் அது கூட சண்டை போட்டு தன்னோட மனசை மீட்டு எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வர்றா. குடும்பன்ற அழகான வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது எவ்வளோ சங்கடம் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த பெண் இப்போ சிரிக்கிறா. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறா. அவளுக்கு இல்லாத வலியோ ஏக்கமோ இல்லை. ஆனால் அதை தாண்டி நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குது. தன் வாழ்க்கை இப்படியாச்சு, இதை கேட்குற மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தை அதுக்குள்ளேயே சிக்கி இருந்தால் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவள்கிளிட்ஸில் பேசின இந்த பெண்ணுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய அவள்கிளிட்ஸ் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளோட ப்ரேயர்ஸும் அவளுக்கு கூடவே இருக்கும் எப்பயும். அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.